ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விஜயா ஏகாதசி பற்றி பார்க்கலாம். விஜயா ஏகாதசி ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுவுக்கு உரிய ஒரு தினம். ஏகாதசியை போல் ஒரு உயர்ந்த விரதம் எதுவுமே இல்லை என்று பெருமாள் சொல்லியுள்ளார். ஆக இந்த ஏகாதசி அவ்வளோ ஒரு சிறப்பானது. வருஷத்துக்கு ஒரு 24 ஆறு 25 ஏகாதசி வரும். பொதுவான பலன்தான், எல்லாவற்றிற்கும் விரதம் ஒரே முறைதான், எல்லாற்றுக்கும் பொதுவான பலன்தான். இப்போ வருகிற ஏகாதசி பங்குனி மாதம் தேய்பிரையில் வருகிறது. ஆக ஒரு சிறப்பான ஒரு தினம். விஜய ஏகாதசி என்றால் விஜயா என்பது வெற்றியை குறிக்கும். இந்த ஏகாதசி தினத்தில் நாம் விரதம் இருந்து அந்த பகவானை வழிபட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள், தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும், தடையின்றி நடக்கும், தடங்கள் நீங்கும். அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும். நாம் ஏதாவது காரியத்தை செய்தால் அந்த காரியம் நமக்கு சித்தி அடையும், வெற்றி அடையும். அது போன்ற சிறப்புகள் இந்த ஏகாதசிக்கு உண்டு. மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஏகாதசி, தெய்வீக தன்மை உள்ள ஒரு ஏகாதசி. மன ரீதியாக கூட நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏகாதசி தான் இந்த விஜய் ஏகாதசி. அதன் பிறகு ரெண்டாவது பார்த்தா திருவோணம் விரதம் வருகிறது. திருவோணம் ஒரே நாள் 2 பெருமாளுக்கு, அதாவது ஏகாதசி மற்றும் திருவோணம். இதுவும் பெருமாளுக்கு உகந்த ஒரு தினம்தான். பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் என்பது. ஒரே நாளில் ஒரு விரதம் இருந்தால் போதும், இரட்டிப்பு பலன்கள் நமக்கு பகவான் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு நம் மீது கருணை காட்டுகிறார் பகவான். திருவோண நட்சத்திரம், இந்த ராசி அதிபதி சனி பகவான். அதன் பிறகு ராசி மகர ராசி. அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு தேவதை யாருன்னா மகாவிஷ்ணு ஹைகிருவர் தான் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை. எனவே அந்த திருவோணத்தன்று நாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளை வழிபட்டு வர நம் துன்பங்கள் எல்லாம் நீங்கும், நல்ல புண்ணிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எது இருந்தாலும் தடையின்றி நடக்கும். இந்த விஜய ஏகாதசி சென்று நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அனைத்தும் கிடைக்கும். அதன் பிறகு இந்த திருவோணத்திற்கு என்ன சிறப்பு? பங்குனி மாதம் வருகிற திருவோணம் ஏகாதசிக்கு என்ன சிறப்பு என்றால் அனைவருக்கும் தெரியும். கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோயில் அனைவருக்கும் தெரியும். அந்த உப்பிலியப்ப சுவாமி உப்பிலியப்பன் திரு அவதார தினம்தான் இந்த பங்குனி மாதம் வருகிற திருவோண நட்சத்திரம். இதுக்கு சுலோகமே உள்ளது. தபசியே பல்குணமாசியே ஏகாதசியாம் திதமுனே புண்ணிய சிரவன் நட்சத்திர முகூர்த்தே அபிசித்தாஸ்வயே ஆஜகாம மகயோகி சாட்சாட் நாராயண ஹரி. அந்த தினத்தில், அதாவது பங்குனி மாதம் ஏகாதசி திதி, புண்ணிய சிரவண நட்சத்திரம் என்றால் அதாவது திருவோண நட்சத்திரம் கூடிய தினத்தில் பகவான் மகாவிஷ்ணு அவதரிக்கிறார். எதற்கு? வசுந்தர விவாகத்தம் லோக அனுகிரகம். அந்த பூமி தேவியை மணந்து கொண்டு இந்த லோகத்துக்கு அருள் புரிய அவர் அவதாரம் நிகழ்ந்த ஒரு தினம்தான் இந்த பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம். உப்பிலியப்பனுக்கும் மிக உகந்த ஒரு நட்சத்திரம். உப்பிலியப்பனுக்கு கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அன்று உப்பு இல்லாமல் வீட்டிலே சமைத்து சாப்பிட்டு விரதம் இருந்தாலே அந்த உப்பிலியப்பன் அனுகிரகம் புரிந்து விடுவார். மங்களாணி போகுது.